அப்புறம் இன்னொரு விஷயம், அடுப்பு மட்டும்தான் போட்டுருக்கு. அந்த அடுப்பு மேலே குண்டு குண்டா 3 இட்லி வச்சுருக்குது. அந்த இட்லி யார் வச்சதுன்னு கேட்டால் நான் தான் வச்சேன். அடுப்பு போட்டது மட்டும் தான் அவன், மேலே இட்லி வச்சது நான் வச்சுருக்கிறேன். அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வந்துருக்குறோம். இன்னைக்கு சும்மா அப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள 1500 செலவுப்பா. 1630. 1630 செலவு. மார்க்கெட் போன பிளாகும் இருக்கும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதையும் பார்த்துருங்க. இதே பிளாக்ல வந்துடும் அது. ஓகேவா? ஏன்னா இது இன்ட்ரோ மட்டும் முன்னாடி வரும், அப்புறம் அடுப்பு போடுற வீடியோஸ் வரும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போன பிளாக் வரும். என்னது அது? அடுப்பு போட போறோம். ஓஹோ. அதனால ஒயிட் சிமெண்ட் மேஸ்திரியான தருணம். கௌதமியும் ஹரிதாவும் மேஸ்திரியான தருணம். நான் பெரிய மேஸ்திரி, மேஸ்திரி. நான் சொல்ல நீ செய்ய. பெரிய மேஸ்திரி அப்படி கிடையாது. மேனேஜ்மெண்ட். ஓகே. ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஒயிட் சிமெண்ட் இதா. கோலமாவா? ஏய் கோலமாவா இது? கோலமாவா தான் சுத்துறாங்க ஜனங்களே பாருங்க. கோலமாவா அது? கவர்ல போட்டு வச்சிருக்கீங்க. மூட்டையில தானே இருந்துச்சு கோலமாவு. பழைய கோலமாவு அது. ரைட்டு. உங்க பேச கேட்டு கொட்டிண்டா என்ன ஆகுது? ஒயிட் ஒயிட்டா தானே இருக்கு. கலக்குங்கோ கலக்குங்கோ. போகுது பாருங்கள. மேஸ்திரி பொண்டாட்டி மேஸ்திரி பொண்ணுன்றதை நிரூபிக்கிறோமா? இப்போ அந்த சந்திரமுகி வெளியே தருணம். சித்தாள்னா அந்த மேஸ்திரிங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றவங்க, கல் எடுத்து கொடுக்குறவங்க, களை வெட்டு கொடுக்குறவங்க. ஓஹோ. சித்தாளக மாறிய ஸ்ரீனிதா. இங்கே வை இங்கே வை இங்கே வை. போடு அப்படியே போடு. அப்படிதான் அப்படிதான் இருக்கும். நீ பொறுமையா எடுத்துட்டு வரியா, அதனால அவ ஃபாஸ்டா எடுத்துட்டு வரா. குண்டா ஒண்ணு, சின்ன குண்டா ஒண்ணு, கடாய் ஒண்ணு எடுத்துட்டு வா. வச்சுட்டு மேடு போடலாம் சார். லெவலாக்கு தான் பார்க்கலாம், குண்டா ஆடாம இருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது மண்ணு வச்சு பூசணும். மண்ணு போட்டு பூச சைட்ல இருக்கு. பூசா ஒரு மேலாம் பூச போறது கிடையாது. சைட்ல இருக்கு அந்த கேப் பெருசாச்சு. அடைப்பு அந்த அடைப்பு நான் சொன்னது. மேஸ்திரி பொண்டாட்டின்றது நீ நிரூபிக்கல, பொண்ணுதான் நிரூபிக்கிறோம். எங்க இன்னும் 4 எக்ஸாம் இருக்குதுடி. அந்த குண்டா எடுத்துரு, அதில் போட்டு உருத்திடலாம். களி மாதிரி இங்கே உருத்திடலாம். உன் கை சின்ன கைடி அம்மா. போதுமா? ஐயோ 2 ஒண்ணே சேர்த்துட்டு போறோம். போதுமா? உலா ஒரு வழியாக அடுப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு இருக்கோம். பாப்பா அரிசி வாங்கிட்டு இருக்கா, அரிசிக்கு காசு கொடுத்துட்டு இருக்கா.
எவ்வளோ இந்த அரிசியா 1000? 250. சரி வேற கொரியர் போடணுண்ணா. ஆஹா இங்கே கொரியர் ஆஃபீஸில் ஸ்கூல் எதிர்க்க. ஐஸ் வேணுமா, ஐஸ்கிரீமுக்கு போயிட்டு இருக்கிறான். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுறி அப்படின்னு. இல்லையா பாப்பா? அந்த பக்கம் இருக்கா? வாங்கிக்கோ பார்த்து. உனக்கு எது வேணுமா வாங்கிக்கோ. அவளுக்கு எஸ்டி நீ தாக்க. ஆ ஒன்று 60 ரூபாவா? எவ்வளோ இருக்கு பாரு. அதில் அப்படிலாம் ஜிபே பண்ணிடுவேன். பார்சல் உனக்கு என்ன வேணும்? காரம் கொடுத்துருப்பா. உருளைக்கிழங்கு சிப்ஸு 145 ரூபாயாம். நான் பேசுறது கேட்குதா இல்லையே தெரில. இன்னைக்கு மார்க்கெட் போனதுல எவ்வளோ செலவு? 1250, ஒரு 180. ஆட்டோக்கு எவ்வளோ? 100. எவ்வளோ ஆச்சு? 640. 1250. ஒரு 180. 180 மொத்தம் கணக்கு பண்ணு. ஒரு 1050. ஆமாம்ல 50 மறந்துட்டேன். 1600. அரிசியும் ஐஸ்கிரீமுமே 1430 ரூபா. அப்புறம் ஆட்டோக்கு ஒரு 100 ரூபா. அப்புறம் சிப்ஸ் வாங்கினது ஒரு 45 ரூபா. அதில் நான் காந்தி கணக்கா சொல்ல முடியல. வெயில் ஒன்றும் முடியல. துணி தைக்கலான்னு போயிட்டு உள்ளே உக்காஞ்சா வேத்து ஊற்றுது. ஒடியாந்து வெளியே உக்காண்டோம். இந்த பாருங்க எங்கே உக்காந்துக்கிறோம் பாருங்க. வேத்து ஊற்றுது. எப்படி துணி தைக்க போகிறான்னு தெரில. மிஷின் தூக்கிட்டு அந்த வெளியே போட்டுடலாமான்னு யோசிச்சுருக்கேன். தூக்க கூட முடியாதே ஒண்டி. கை எரியுது. பார்ப்போம். கை எரியுது. ஏதாச்சும் தீர்வு இல்லைதான். கை காட்ட. நேற்று ஸ்நாக்ஸு செஞ்சு பாப்பா பாருங்க கை எப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கா. என்னம்மா ஸ்நாக்ஸு செஞ்சா? இல்லாதமா உருளைக்கிழங்கு சீவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சொல்லிகிட்டே போகிறேன். மைதா வெடிக்குண்டி மைதா மாவு கூட ஆட் பண்ணியிருக்கிறது தூரமாக நெல்லுடின்னு போட்டு கோயந்த அங்கேயே விளையாடி இருந்துக்குது. பாருங்க அப்புறமா என்னை வந்து திட்டுறது உன்னால தான் அப்படின்னு. கரெக்டாக காட்டணும் தெரியுதா? கரெக்டா? குழந்தைக்கு எவ்வளோ வலிக்கும். நேற்றுலாம் அந்தளவுக்கு தெரில பாப்பா. சுடு தண்ணியில் கை வைக்கவங்களுக்கு உடனே கொப்பளம் பெருசாகி போய் பபுள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பபுள்ஸ் வந்துச்சு.